என்ன நடக்குதுங்க? நீ உள்ள போ. இவகிட்ட பேச வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நாங்க ஒண்ணு இவளை கூப்பிடல. இன்ஃபேக்ட் இவ இங்க வருவான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ இல்ல வா. மாம், எனக்கு தெரியும் பிராச்சி இங்க வருவான்னு. இன்ஃபேக்ட் பிராச்சி என்கிட்ட சொன்னா இங்க வர போறத. உன்கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தாளா இவ? அப்படின்னா நீங்க 2 பேரும் இன்னும் டச்ல தான் இருக்கீங்களா? அண்ணா அவ உனக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கா? வாட் ஷீ இஸ் டூயிங் ஹியர்? இவ என்ன பண்றாங்க? பிராச்சி எனக்கு அகேன்ஸ்டா, ஆனா இந்த உலகத்துக்கு மட்டும். ஆமா அத்த, ரன்பீர் பிராச்சி கிட்ட கோச்சிக்கிற மாதிரி சும்மா நடிச்சிருக்கான். ஏன்னா பிராச்சி என்னைக்குமே ரன்பீருக்கு அகேன்ஸ்டா இல்ல. அப்புறம் இதெல்லாம் இன்னைக்குதான் எனக்கே தெரிய வந்துச்சு. எனக்கும் இப்பதான் தெரிய வந்தது. நான் பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்க வர வழியில பிராச்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிராச்சிக்கே ஆக்சிடென்டா? நோ பட் ஐம் ஓகே. எனக்கு ஒன்னும் ஆகல. இப்போ எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங். நான் ரன்பீருக்கு எதிரா இல்ல, நான் ரன்பீருக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். மாயாவுக்கு எதிரா இருக்கேன். ஆமா, நான் நடிச்சிட்டு இருந்தேன் அவளோட ஃப்ரெண்டா, அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. ஏன்னா மாயாவால ரன்பீருக்கு இன்னும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சேன். மாயா ஒரு நாள் என் ஆபீஸ்க்கு வெளியில தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா. அப்போ அவ என்கிட்ட சொன்னா, நான் ரன்பீரை விட மாட்டேன், நான் பழி வாங்குவேன், எனக்கு நியாயம் வேணும். அது மட்டும் இல்லாம ரன்பீருக்கு இருக்கிறதுலே கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னான். அப்கோர்ஸ் ரன்பீர் இன்னோசென்ட்னு எனக்கு தெரியும். நான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அடுத்த பிளான் என்ன, அது மூலமா ரன்பீருக்கு வேற எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட கூடாதுன்னு தான். உனக்கு புரியலையா இது? மேபி அவளும் என்ன மாதிரி தான் பணத்துக்காக இத. அப்புறம் என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. மாயா சலோனிக்கு பணம் ஆஃபர் பண்ணிருக்கா, அவ ரன்பீர் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு. அப்புறம் நான் மாயா உசுப்பேத்தி விட்டேன். அப்ப அவ எல்லா உண்மையும் உளறிட்டான். ஆமா, நானும் பணத்துக்காக தான் சலோனி மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். மாயா இஸ் தி கல்பிரேட், ரைட்? ஷீ கன்ஃபெஸ்ட். அப்புறம் இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கல? வெரி குட். நீ அந்த ரெக்கார்டை என்கிட்ட கொடு, நான் அதை டிவில ப்ளே பண்றேன். அப்பதான் உங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரியும். தேங்க்ஸ் பிராச்சி. தேங்க்யூ பிராச்சி, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஒருவேளை நீ மட்டும் இல்லனா எனக்கு என்ன இருக்கும்னு எனக்கே தெரியல. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ரன்பீர் என்னோட வாழ்க்கையவே நாசப்படுத்திட்டான். ஆனா அவனோட ஃபேமிலியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. போலீஸ் மீடியாவுக்கு பணம் கொடுத்து என் வாழ்க்கையை இன்னும் கேவலப்படுத்திட்டாங்க அவங்க. பிராச்சியோட ஆக்சிடென்ட் நான் தான் பண்ணேன். அப்ப டேடும் மத்தவங்களும் பிராச்சி பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையான ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணிட்டு என்னோட ரெக்கார்டை போனுக்கு அனுப்பிட்டேன். நான் மாயா வச்சு பண்ண இன்னொரு வீடியோவை தான் இதுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த வீடியோவை காமிச்சா ரன்பீரை இன்னசென்ட் ப்ரூஃப் பண்ண போற? பிராச்சி இதெல்லாம் என்ன? இந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவே வேற. ஐ டோன்ட் நோ இது எப்படி என் போன்ல வந்துச்சு. ஐ டோன்ட் நோ அபௌட் திஸ். ஷிட். இங்க என்ன டிராமா போயிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ போலீஸ் கையில மாட்டியிருந்தா ரன்பீரோட நிலைமை என்ன? யூ நோ வாட், எனக்கு புரியல. நீ ரன்பீருக்கு அகைன்ஸ்டா இருக்கியா இல்ல அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கியா? ஐ டோன்ட் நோ வாட் யூ வாண்ட் பிராச்சி. ஒன் செகண்ட். மேபி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல யாராவது வீடியோவை மாத்தி இருக்கலாம். அதனாலதான் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் போன் கிடைக்காம இருந்தது. அந்த நேரத்துல யாராவது வீடியோவை ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? உண்மையிலேயே நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தா எங்க அந்த வீடியோ? சொல்லு. எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும்? உன்னோட போனை யாரோ ஒருத்தர் எடுத்து அவங்க வீடியோவை காப்பி பண்ணி, அதுவும் உனக்கு தெரியாம எப்படி? வாட் ரபிஷ். சீரியஸ்லி ஐ மீன் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல பிராச்சி. பிராச்சி, நீ ரன்பீருக்கு அகைன்ஸ்டா இருக்கியா இல்ல அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கியா இல்ல இப்பவும் டிராமா பண்ணிட்டு இருக்கியா? திஸ் இஸ் பேட்.
என்னால இதை ஒத்துக்க முடியாது. ஒரு பிஸி ரோட்ல யூனோ இன் ஆல் திஸ் உன்னோட போனை யாரோ எடுத்து உண்மையான வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோவை உன் போன்ல போட்டிருக்காங்களா? ஐ எம் சாரி, ஐ கான்ட் பிலீவ் திஸ். இவ சொல்ற எதையுமே இப்ப நாம நம்பவே கூடாது. எப்ப பொய் சொல்றா எப்ப உண்மை சொல்றான்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. இப்படி கூட இருக்கலாம்ல, இவ இங்க வந்ததே ஒரு பிளானா இருக்கலாம்ல. ஆலியா, பிராச்சி 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 அட பிராச்சி 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 நில்லு. ஏன் எப்பவுமே இப்படிதான் பேசுவியா? சின்ன பொண்ணு அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா, ப்ரூவ் பண்ண முடியல. கமோன் யா, வீடியோ கிடைக்கல, ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும் அவ ரன்வீருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. I can guarantee you that. All right? பிராச்சி 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 ஒன் செகண்ட். அண்ணா, நீங்க மினிமம் ஃபேர் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? 25 ரூபாய். 25. ஒன் செகண்ட். இத வச்சுக்கோ. ரன்வீர், வா, லெட்ஸ் கோ. ப்ளீஸ். ஓ சாரிண்ணா. பிராச்சி, ஐம் சாரி. நோ என்னோட ரன்வீர், ஃபேமிலி. ஐ எம் சாரி. இதுல உன் ஃபேமிலி மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க அப்செட் ஆனது நியாயமான விஷயம். என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும், ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. I failed. You are failed them. I failed everyone. No. You did not fail anyone, Of Prachi. course I did, Ranveer. அவங்களுக்கு ஹோப் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என்னால அதை காப்பாத்த முடியல. என்னால அதை பண்ண முடியல. I could have helped, but I didn't. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். It's not. நீ நிறைய இல்ல பண்ணிருக்க, ரன்வீர், Prachi. நான் எப்பவும் என் மூளையை யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஆனா என்னமோ புரியல. எனக்கு என்ன ஆச்சு? மாயாவோட சுயரூபம் எனக்கு தெரியாம போச்சு. என்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது அந்த ஆக்சிடென்ட் உண்மையான அது ஒரு ஃபேக்? ஏன்னா மாயா மாதிரி ஆளுங்க அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஒருத்தரோட ஃபியூச்சர், ஒருத்தரோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் யோசிச்சு இருந்திருக்கணும்ல. எதுவும் யோசிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மீ. Please, நீ அழாத ப்ளீஸ். நான் ஒன்னும் அழல ரன்வீர். நீ ரோட்ல அழுதுட்டு இருந்தீனா என்ன நினைப்பாங்க? ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அழ வச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீ அமைதியாக ப்ளீஸ். வெரி குட். சொல்றத கேளு ப்ளீஸ். 2 minutes லிசன் டு மீ. நான் சொல்றத கேளு. ஜஸ்ட் லிசன். நீ அந்த மாயாவால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்க்கல. ஏன் யோசிக்கலன்னா நீ அப்படி யோசிக்கிறவ கிடையாது. உன்னோட தாட்ஸ் அப்படி கிடையாது. ஆனா அவளோட தாட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீ நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. மாயாவும் நீயும் ரொம்ப டிஃபரெண்ட். நீ இப்படி யோசிப்பியா யாரையாவது ஆக்சிடென்ட் பண்ணணும்னு? எப்பயாவது யோசிச்சிருக்கியா? இல்ல அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஒரு ப்ரூஃப் அளிக்கிறது, ஒருத்தர் மேனிபுலேட் பண்றது, இதெல்லாம் உனக்கு வரவே வராது பிராச்சி. ஏன்னா நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது. ஆனா மாயா அப்படிதான். சோ ப்ளீஸ், நீ ரொம்ப யோசிச்சு உன்னோட மண்டையை குழப்பிக்காத. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். நீ மண்டையை போட்டு குழப்பிக்காத. அப்புறம் நீ என்னோட ஃபேமிலியை பத்தி யோசிக்கிறியா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருக்காங்க, கொஞ்சமா. பட் என்னோட ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களும் ரொம்ப நல்ல மனுஷங்க தான். நல்ல மனுஷங்களை பத்தி நல்ல மனுஷங்களுக்கு தான் தெரியும். நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது அவங்க மறுபடியும் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதுக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே ப்ளீஸ், ட்ரஸ்ட் மீ. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கோ. அவங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அதனால என்ன நேசிக்கிறவங்களையும், அதாவது என் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களையும், உன்ன மாதிரி என்ன கேர் எடுத்துக்கிறவங்களையும் அவங்க ரொம்ப நேசிப்பாங்க. அதனால ப்ளீஸ் உன்னோட மூட கெடுத்துக்காத. எல்லாம் சரியாயிடும். அதுக்கு என்ன பண்றது? எனக்கு தப்பா தான் தோணுது. நான் என்ன பண்றது? இப்ப எதுக்கு சிரிக்கிற? எனக்கு கோவம் வருது. நீ ரொம்ப கியூட்டா இருக்க பிராச்சி. சரி, அதெல்லாம் விடு. உன்னை அமைதியாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. நீ இப்படி வேணா யோசிச்சு பாரு. உனக்கு இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாத சிரிப்பு வருதுன்னு. அப்படி எப்படி சிரிப்பு வரும்? அப்படி எல்லாம் சிரிப்பு வராது ரன்வீர். கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. எனக்கு சிரிப்பு வரல. சிரிப்பு வரல. சரி, இப்போ வந்துதான். நீ ஏன் கூட வா. நீ எந்த கேள்வியும் கேட்காம, நைன்னு நச்சரிக்காம, எதுவும் பேசாம நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு நீ வந்தே ஆகும். இல்ல, நான் எப்படி? நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும் போதெல்லாம் அந்த இடத்துக்கு போவேன். ஓகே, அதுதான் என்னோட ஃபேவரட் இடம். நான் யாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. நான் உன்னை டிராப் பண்றேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ப்ளீஸ். நீ இப்ப இதுக்கு ஒத்துக்கலைன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். சரி வா. நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. சரி, தேங்க்யூ. வா உட்காரு. வாங்க மேடம், உட்காருங்க. வாட் யூ சேயிங் ரியா? ஆமா அத்தை, ஏதோ என்னோட அதிர்ஷ்டம் நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். அதர்வைஸ் ரன்பீர் என்ன பாத்திருப்பான். இன்னைக்கு நாளே சரியில்லை. முதல்ல டேட் என்ன கேஷோட பார்த்தாரு. அது கூட நீங்க ஏதோ காரணம் சொல்லி என்ன எஸ்கேப் பண்ணி விட்டுட்டீங்க. இல்லனா நான் வசமா மாட்டேன். நோ பேபி, அந்த நேரத்துல அண்ணனை பார்த்தோம்னா எனக்கு வேற எதுவும் தோணல. என்ன தோணுச்சுன்னா இதுதான் லாஜிக்கா இருக்கும்னு தோணுச்சு. அதுவும் பணம் சம்பந்தமா. அதர்வைஸ் வேற ஏதாவது சொல்லிருந்தா நம்ம மாட்டி இருந்திருப்போம்.
ரியா பிராச்சி மேல இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. ரன்வீரை மாட்டி விட நினைக்கிறவ ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணிருக்கா. கண்ணுல மண்ணை தூவிட்டு பிராச்சி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஒன்னும் கார்ல அவதான் இருந்தா. நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கே, உனக்கு அடிக்கடி எதுவும் படலையா? நீ நல்லா தானே இருக்க? உங்களுக்கு எப்படி ஒரு திடீர்னு காரணம் தோணுச்சு அந்த டைம்ல? அப்படிதான் எனக்கும் ஆக்சிடென்ட் பண்ண தோணுச்சு அந்த டைம்ல. ஒருவேளை பிராச்சி அந்த வீடியோவை யார்கிட்டயாவது கொண்டு போய் கொடுத்திருந்தானா, அந்த மாயாவும் மாட்டிருந்திருப்பா, அவ மூலியமா நானும் மாட்டிருந்திருப்பேன். உங்களுக்கே தெரியுமே டேட் என்ன பண்ணுவாருன்னு. நான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அத்தை. அண்ணன் உன்னை பார்க்கவே இல்ல ரியா. ஐ ஃபீல் சோ. ஃபீல் சோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா அத்தை, ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப மேஜர் ஆயிடுச்சோன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. அந்த பிராச்சி செத்து போயிட்டாலோன்னு அத பார்க்கதான் நான் திரும்பினேன். அப்போ டேட் அங்க இருந்தாரு. டேட் எங்க வண்டிய பாத்துட்டாரு. ஆனா அந்த வண்டி என்னோடது இல்ல, அந்த வண்டி மாயாவோடது. அத நான் தான் ஓட்டுனேன். சோ ஐ ஃபெல்ட் தட் டேடிக்கு ஏதாவது தெரிஞ்சிருமோ. அப்படி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. அண்ட் இன்னும் அத்தை, சரோனி என்னோட முகத்தையும் பார்த்துட்டா. அண்ட் ஷீ நோஸ் நான் மாயா கூட கூட்டு சேர்ந்திருக்கேன்னு. இப்ப நான் என்ன பண்றது? ப்ளீஸ் டெல் மீ, நான் என்ன நீ பண்றது? அவ முன்னாடி போகாத. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு காலேஜ் கூட போகாத. அவளை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் பார்த்தேன். அவ பண்ண காரியத்துக்கு அவளை சும்மா விட போறதில்ல. எனக்கு ஆக்சிடென்ட் பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் செம்ம கோவத்துல இருக்கேன். ஐயோ, என்ன பண்ற ரன்வீர்? ரன்வீர், என்ன பண்ற? கம். நம்ம எங்க போறோம்? ஹே கிஷோர் மாமா. ரன்பீர் தம்பி, எப்படி இருக்கீங்க? பிரமாதமா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இவர்தான் கிஷோர் மாமா. அப்புறம் இவதான் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் இவளோட பேரு பிராச்சி. ஆக்சுவலி இவங்க கொஞ்சம் சோகமா இருக்காங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல காரியம் பண்ணீங்க. ரன்பீர் தம்பியும் மனசு சங்கடமா இருந்தா இங்க தான் வரும். என் கையால ஐஸ்கிரீம் சாப்பிட்டாருன்னா இவரோட மனசு கஷ்டம் எல்லாம் பறந்து போயிரும். இவங்களையும் சந்தோஷப்படுத்திடலாமா? இவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கொடுங்க. இதோ இப்பவே தரேன். ரொம்ப நல்லா இருக்கும். மழை வர மாதிரி இருக்கே. இது மழை சீசனும் கிடையாதுல. சீசன் இல்லாமயே மழை வருது. அது எப்படி? சீசன் இல்லாத நேரத்திலே மழை பெய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாருமே நினைக்காத ஒண்ண நடந்தா இப்படிதான் மழை வரும். நான் கூட தான் நினைச்சு பார்த்ததில்ல பிராச்சிய லவ் பண்ணுவேன்னு, அவளை கூட்டிட்டு இந்த ஃபேவரட் இடத்துக்கு வருவேன்னு, ஒன்னா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோன்னு. இது மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில நடக்குமா? இதுக்கு மேலேயும் நடக்குமா? பிராச்சி, cheers. இப்பதான் புரியுது நீ இங்க எதுக்கு வரேன்னு. This is too good. இல்லையா? இத ஸ்பெஷலா எனக்கு மட்டும் தான் பண்ணி தருவாரு. இட்ஸ் நைஸ் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். ரன்பீர் தம்பி, நீங்க உங்களோட 15வது பிறந்த நாள் அன்னைக்கு இங்க தானே வந்தீங்க? வந்தல்ல, அன்னைக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் தெரியுமா? ஆமா, இவ்வளவு வருஷத்துல இவரு தனியா தான் வந்திருக்காரு. இன்னைக்கு முதல் தடவையா இன்னொருத்தரோட வந்திருக்காரு. You know, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் முக்கியமா இந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீம். இனிமே எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா இங்க தான் வருவேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமே வராது. கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓ சாரி ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்? நீ இப்படி யூசுவலா வெளியே எங்கேயும் வர மாட்டியா? யாரு கூடயும்? நான் ராத்திரியில தனியா சுத்த மாட்டேன். இல்ல அப்படி இல்ல, தனியான இல்ல. யாரு கூடயாவது இந்த பாய் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் இல்லையா? அப்படி யாரு கூடயும் வந்தது இல்லையா? என்ன கேள்வி இது? என்ன கேள்வினா, நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? உனக்கு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? நீ அவங்க கூட வெளியே வந்தது இல்லையான்னு கேட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அது என் பர்சனல். அட, நானும் உன்னோட ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன பர்சனல்? நான் உன்னோட ஃப்ரெண்ட் தானே. ப்ளீஸ் சொல்லு. எத்தனை வாட்டி சொல்றது? இதுவரை எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, இப்பவும் இல்ல. இது வரைக்கும் யாருமே இல்லையா? எப்போ இருந்தது இல்லையா? என்னால நம்ப முடியலப்பா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீ நம்பணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல, சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ மட்டும் அப்ப சொல்லியிருந்தேன்னு வெச்சுக்கோ. அதாவது நான் உன்னை வெறுத்திருந்தேனே அந்த டைம்ல, அப்ப நான் நம்பியிருப்பேன். சேம் ஹியர். ஏன் நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? நவ் ஐ லைக் யூ. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. அப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, பழகிட்டேன். அட நான் மட்டும் நினைச்சிருந்தா விக்ரமோட ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஆனா என்ன நினைப்பாங்க அவங்க? ஒரு பொண்ணு இவ்வளவு கீழ்த்தனமா போவாளன்னு தானே. என் முன்னாடியே பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, அதை பார்த்துக்கிட்டு என்னால எதுவும் பண்ண முடியல. அண்ணா லிசன் டு மீ. கம் வித் மீ. டாட் டாட் டாட்
டாட் டாட் நீங்க என்ன எதுக்காக புடிச்சு கொடுக்க போறீங்க? நான் உன்னையும் புடிச்சு கொடுக்க போறேன். நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாயா தான் ராத்தியா இப்படி ஆக்சிடென்ட் பண்ணது. எனக்கு டவுட் இருந்தது மாயா தான் அந்த வீடியோவை ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல டெலீட் பண்ணிருந்திருக்கணும். ஆனா என்னால ஷியரா சொல்ல முடியல. அவ கூட இன்னொருத்தவங்களும் யாரோ இருந்தாங்க, என்னால பார்க்க முடியல. ஆனா ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஆமா, நீ என்ன சொன்ன? இப்ப உன்னை புடிச்சு கொடுக்க போறேன்னு நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இல்ல டாட், நான் அது என்ன சொல்ல வந்தேனா, ஆனா உங்களுக்கே தெரியும் ரியாவை பத்தி. அவ சொல்ல வந்ததே வேற. நீங்க அவளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு, பிடிச்சு கொடுக்க போறீங்கன்னு இல்ல. அவ தமிழ் பேசுற விதம் தான் உங்களுக்கு தெரியுமே. சில நேரங்கள தப்பா பேசுவா. சரி, நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும். பாரு, அந்த மாயா யார வேணா என்ன வேணாலும் பண்ணுவா. நான் அதை அவளை தடுத்தே ஆகணும். கம் வித் மீ. நான் கண்டிப்பா உங்க கூட வந்தா கண்டிப்பா வரணும். நான் அவளை பேச வைக்கும் போது நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு அது கொஞ்சம் அடிபட்டிருக்கு டாட். எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் வர வழியில கீழே விழுந்துட்டேன். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். காயம் தானே பட்டிருக்க, விடு. நீ கண்டிப்பா வரணும்னு இல்ல, பாத்துக்கிறேன். நீ வந்தா நல்லா இருக்குமே தான் நான் யோசிச்சேன். நான் மட்டும் போறேன். அவளை சும்மா விட போறதில்ல. அவளை பேச வச்சு ஆகணும். என்ன பண்ணுவா? என் மேலயும் பழி போடுவா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் அவளை விட மாட்டேன். அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கா. இது வரைக்கும் சட்டப்படி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இனிமே என்ன வேணாலும் பண்ணுவா. பிராச்சி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா பாரு. நான் அவளை விட மாட்டேன் கண்டிப்பா. பட் ஆனா நீங்க, உங்களுக்கு தான் தெரியாதே அவ எங்க இருக்கா, அவளோட வீடு எங்க இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது எங்கன்னு தேடுவீங்க. I know where she lives. நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் வின்ன பார்த்தல. என்ன ஜெயிச்சு யாரு ஜெயிச்சு? இங்க என்ன ரேஸா நடக்குது? ஆப்வியஸ்லி ரேஸ் தான். ரெண்டு பேரும் ஒண்ணா, அது ரேஸ் தானப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெண்டு பேரும் ஓடுனா ரேஸ் ஆயிடுமா என்ன? அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் விளையாடும் போது எல்லாரும் பால துரத்திட்டு ஓடுவாங்க. அதுக்கு பேர் ரேஸா என்ன? நான் ரெண்டு பேரை பத்தி பேசிட்டு இருக்கேன். கிரிக்கெட்ல கூட ரெண்டு பேர் எதிரும் புதிருமா ஓடுவாங்க. அதுக்கு பேர் ரேஸ் ஆயிடுமா என்ன? சும்மா பேசாத. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நமக்குள்ள ரேஸ் நடந்துச்சு, நான் தான் ஜெயிச்சேன். தட்ஸ் இட். அப்படிலாம் இல்ல. நம்ம ரேஸ் நடத்தும் போது ரேஸ்ல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் உனக்கு யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல. இது ரேஸ் இல்ல. வாழ்க்கையும் ஒரு ரேஸ் தான். வாழ்க்கையில இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா என்ன? வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம தோத்துட்டா என்ன நடக்கும், சப்போஸ் நம்ம ஜெயிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும். இப்ப என்ன நீ தோத்துட்ட, அதனால தான் இதெல்லாம் சொல்ற. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. முதல்ல நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருந்தா நீ ஜெயிச்சிருப்பியா என்ன? ஆஃப் கோர்ஸ் ஜெயிச்சிருப்பேன். அப்ப வா, மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஆர் யூ ஷூர்? வெரி ஷூர். தோக்க போற. நான் தான் ஜெயிப்பேன். நான் சொல்றேன், நான் தான் ஜெயிப்பேன். சரி வா, நான் தான் ஜெயிப்பேன். பெட் கட்டுறியா? பெட் எவ்வளவு? தெரியல. ஐஸ்கிரீம் நீ தான் வாங்கி கொடு. ஷட் அப். ஏன் கிட்டே வா. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஐ கேன் ரன் ஃபாஸ்டர் தென் திஸ் விண்ட். காத்த கிழிச்சுக்கிட்டு வேகமா ஓடுவேன் பாரு. ஏன் எனக்கு இவ்வளவு குளிருது? மாமா இங்க பாருங்க. மறுபடியும் ஐஸ்கிரீம் வேணுமா? எனக்கு இப்ப ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். எங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் நீங்க ஐஸ்கிரீம் தரணும். நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. நீங்க தான் சொல்லணும். 1 2 3 ஆரம்பிங்க. 1 2 3. தம்பி என்ன பண்றீங்க? ரொம்ப அழகா இருக்காங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட். அவளையே ஜெயிக்க விடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவா அவ. அட, உங்க சந்தோஷம் அவ சந்தோஷத்துல தான் இருக்கு. அப்படிதானே? கண்டுபிடிச்சிட்டீங்க மாமா. ஆனா முதல்ல தோக்கறதுக்கும் நான் ஓடிதானே ஆகணும் மாமா. விடுங்களே. ஆமா, ஓடித்தான் ஆகணும். ஓடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னல ரன்வீர். நான் ஹோஷியார்பூர்ல எல்லா ரேஸ்லயும் எல்லா காம்படிஷன்லயும் இப்படிதான் ஜெயிப்பேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். 2-0ல ஜெயிச்சிருக்கேன். ஒண்ணு பண்ணலாம், மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 3-0ல வின் பண்ணுவேன். மறுபடியும் நான் ஜெயிச்சிருவேன். சரி வா. என்ன வா? தோத்துட்டோன்னு ஷாக் ஆயிட்டே என்ன? வா சீக்கிரம் வா. கம் ஆன். சீட் பெல்ட். அட யார், எப்ப பாரு சீட் பெல்ட்னு புலம்பிக்கிட்டே இருக்க.
ஏறின உடனே சீட் பெல்ட்டா? என்னாச்சு பேபி? வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ? எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நடக்கிற விஷயம் மட்டும் தப்பாவே நடந்துட்டு இருக்கு. நான் என்ன யோசிச்சேன், இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் என்ன யோசிச்சேன்னா இப்படி எல்லாம் பண்ணா பிராச்சி ரன்பீர் மேல வைக்கிற நம்பிக்கையை நிறுத்திடுவா. ரன்பீருக்கு அகைன்ஸ்டா அவ போவா. இத கேட்ட ரன்பீர் அவ மேல டென்ஷன் ஆவான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட தான் வருவா, என்னதான் லவ் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. அந்த பிராச்சி அவனுக்கு அகைன்ஸ்டா போறதுக்கு பதிலா அவன் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாளே. அவ மாயா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் அது மூலமா அவ ரன்பீரை சப்போர்ட் பண்றா. ஆனா பாருங்க, நான் மாயா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச அது மூலமா நான் ரன்பீரை பிரச்சனையில தான் மாட்டி விட முடிஞ்சது. எல்லாமே அகைன்ஸ்டாவே போயிட்டு இருக்காத்த. நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அத அந்த பிராச்சி பண்ணிட்டு இருக்கா. நான் தான் தப்பா இருக்கேன். நான் தான் ரொம்ப தப்பா இருக்கேன். I am a bad girl. I am a bad girl. No, you are not a bad girl. You just fighting with bad people. எப்பவுமே கெட்டவங்க கூட சண்டை போடுறதுக்கு கெட்ட விஷயங்களை நம்ம பண்ணித்தான் ஆகணும் பேபி. நீ செஞ்சது எதுவுமே தப்பே கிடையாது.